எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. ரொம்ப பெருசா சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு சின்ன பையன். மேபி எனக்கு ஒரு 24 வயசு ஆகுது. 24 வயசு ஆக அதுக்கு என்னங்கிறப்ப புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஆசை மட்டும்தான். என்ன மாதிரியே நிறைய பேருக்கு இருக்கலாம். மேபி இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஒரு இடத்துல பிரபலமாகணும், இல்லை நம்மளே 4 பேர் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சும்மா ஒரு சின்ன முயற்சி மட்டும்தான். ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. சேனல் பேரை சொல்ல மறந்துட்டேன். இதுதான் உங்க அக்லி கிச்சன். பேர்லேயே புரியுது, அக்லி கிச்சன்னா இது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இந்த அக்லி கிச்சன் இருக்கும். ஏன்னா எப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடியோ இருக்குதுன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தேவை. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் எங்கள் அக்கா பொண்ணு. எங்கள் அக்கா பொண்ணு தான் முதல்ல சொன்னிச்சு, மாமா நீ நல்லா ரீல்ஸ் பண்ணுற மாமா, நீ யூடியூப் சேனல் ஒன்று ஆன் பண்ணு, ரெடி பண்ணு, கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷன்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதோட இதுதான் இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேன்னா, எனக்கு என்னடா தெரியும், ஒண்ணுமே இல்லை, சும்மா மாவு கரைச்சி வச்சிருந்தேன். மாவு முன்னே அரைச்சி வச்சிருக்கிறேன். அந்த அரைச்சி வச்சதுல அந்த மாவு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு முட்டை நேற்று வாங்கிட்டு வந்தேன். முட்டை இருக்குது. முட்டையை வச்சு சும்மா ஒரு எப்படி சொல்றது, அது பேர் என்னன்னு வரல. வேண்டாம் சார், ஃபர்ஸ்ட் டைம் வீடியோன்றதால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. என்ன செய்ய போகிறேன்னா முட்டை தோசை, வேற எதுவும் கிடையாது. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு பயங்கரமாக சமைக்க தெரியும், செம்மையாக சமைப்பேன் அப்படின்றதெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த அளவுலாம் சமைக்க தெரியாது. ஜஸ்ட் சும்மா சமைப்பேன், அவ்வளோதான். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்ததை வச்சு கொஞ்சம் அப்படியே லைட்டாக படிட்டிங்கிறீங்க பார்த்து, நிறைய யூடியூப் பார்த்து, நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்த்து, நிறைய வீடியோஸ் பார்த்து, ஸோ அது வழியாக தான் அப்படியே கற்றுக்கிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. கல்லு சூடாக மாட்டேங்குது, அதால தான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் மற்றபடி வேற எதுவும் இல்லை, பேசிட்டு இருந்ததுக்கோசரலாம் இல்லை. கல் டக்குன்னு சூடாச்சுன்னா நல்லாயிருக்கும். டக்குன்னு சூடாச்சுன்னா முடிச்சுட்டு பசிக்குது ரொம்ப. நான் வந்து சவுதியில் இருக்கிறேன். ஸோ இங்கே இப்படி தான் ஒரு ரூம். என்னடா ரூமில் துணி காய போட்டிருக்கிற, துணியை குப்பை மாதிரி வச்சிருக்கிற, ஏசி போடாதா அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. ஏதோ இதெல்லாம் பழைய துணி தான். ஒரு பேச்சுலர் பையன், பேச்சுலர் ரூம் எப்படி இருக்கும்? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க. சரியா? இப்பயும் சொல்கிறேன், நான் வேணுன்றதுக்கோசரம் பேசிட்டு இல்லை, கல் சூடாக மாட்டேங்குது, அதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். தோசை ஆண்டவா, எல்லாருக்கும் இந்த எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தோசையை என் ஃப்ரெண்டு சாமிக்கு விட்டுருவான், 2வது தோசையை அவன் எடுத்துப்பான்ற மாதிரி. என் மாப்பிள்ள பந்தை எப்பவும் சாமிக்கு விட்டுருவான், மீதி பந்தை அவன் எடுத்துப்பான். முதல் தோசை எப்பவுமே ஒழுங்கா வந்ததா சரித்திரமே கிடையாது. அதில் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா சொல்லி வாய மூடல, பயங்கரமாக வருது. பட் இந்த தோசை நான் உங்களுக்கு காட்ட போகிறது இல்லை, ஏன்னா இதை காட்டுறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. கேமரா ஆங்கிள் மாறிடும். என்னன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நமக்கு என்ன வருதோ அதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணக்குள்ள எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குல்ல, இன்னைக்கு நாம ஒரு வீடியோ போடுறோம், இந்த வீடியோ நாளைக்கு கண்ணை முடிச்சு பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட அப்படியே எப்படின்னா அப்படியே நாளைக்கே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், 1 மில்லியன் 2 மில்லியன் 5 மில்லியன் இருக்கிறதுல அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம தான் வச்சிருக்க போறோம், வியூஸ்லாம் தெரிவிக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஆசை எனக்கும் இருக்கு. நானும் சராசரி மனுஷன் தான், எனக்கு இருக்குதா. பட் ஆனால் அது நடக்காதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நப்பாசையோட ஜாலியாக
கனவு காண்றதுக்கு ஒன்றும் தப்புலாம் இல்லையா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. முத தோசை எப்பயுமே அங்கதான் போடுவேன். அதில் தான் லைட்டா சின்னோண்டு மாவு எடுத்து சின்னதா அப்படி லைட்டா இப்போ ரெண்டாவது இது கரெக்டா வரணும். கான்ஃபிடென்ட். ஆமாம் கான்ஃபிடென்ட். என்ன கான்ஃபிடென்ட்? அதான் ஏன்னா பசிக்குது, ரொம்ப சாப்பிடணும், நிறைய வேலை இருக்கு. இன்னொரு விஷயம், நான் இங்கே சவுதியில் ஒரு ஹவுஸ் டிரைவராக தான் இருக்கிறேன், சரிங்களா? ஸோ சென்னையில் அதாவது என்ன மாதிரி நிறைய டிரைவர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை இருக்கும். வீட்டில் எங்கள் அம்மா சமைச்சு போட்டால் அந்த சமைக்கிற சாப்பாட்டில் குத்தம் கண்டுபிடிச்சி அது மாதிரி சொல்லுவேனாலாம். எப்படின்னா, அம்மா இன்னைக்கு வச்ச குழம்பு நாளைக்கு வைக்காதம்மா, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எங்கள் வீட்டில் இருக்குள்ள இன்னைக்கு வச்ச குழம்ப அடுத்த நாள் சாப்பிட மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மா திட்டும், சாப்பிட்றா ஒன்றும் இல்லடா, அது நான் சூடு பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லும். ஆனால் நமக்கு தான் நம்ம கொஞ்சம் இந்த இது இல்லை, அதனால சொல்லிட்டு சாப்பிட தோணாது. அதாவது அந்த மாதிரி இருந்த நான் இன்னைக்கு நேற்று வச்ச குழம்பு புளியை ஊற்றி இது எல்லாத்தையுமே நேற்று வச்ச குழம்பு, அந்த நேற்று வச்ச குழம்ப சூடு பண்ணி தான் இன்னைக்கு சாப்பிட்றேன். என்ன மாதிரி அம்மா பசங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத மூமெண்ட் தெரியுமா? ஒவ்வொரு அம்மா பசங்களுக்குமே. பொண்ணுங்களாம் டேர்லி டேஸ் பிரின்சஸ், பசங்கெல்லாம் அப்படியா? பசங்கெல்லாம் ஆல்வேஸ் மதர். அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. அது இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது, அது டக்குன்னு ஞாபகம் வரல. அது என்ன சொல்லுவாங்கல்ல, அம்மா பசங்க. தமிழ்லே சொல்லிடுறேனே, அம்மா பசங்க நாங்கெல்லாம். எங்களுக்கெல்லாம் நல்லா அம்மா சமைச்சு கொடுக்குற அந்த இதோட அருமெல்லாம் இந்த மாதிரி வெளிநாடு வந்து தனியா கஷ்டப்படுறப்பதான் தெரியுது. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. எங்க அம்மா சொல்றப்பெல்லாம் எனக்கு தெரியல, அம்மாவோட சமையல் உனக்கு இப்ப தெரியாது அப்புறம்தான் தெரியும்னு சொல்லிட்டு இப்ப தெரியுது. பட் ஆனா அம்மா இந்த தோசையில உப்பு அந்த ஐயோ மசாலா எல்லாம் போடுவாங்களே. சரி விட, நான் திங்க போறது தானே, எப்படி இருந்தா என்ன, வயிற்றுக்குள்ள போனா மசாலா எல்லாம் செரிமானம் ஆயிட போகுது, கரெக்ட் ஆயிட போகுது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. மொத தோசை கரெக்டா வந்துருச்சு, கீழே வந்துருச்சு. நல்லா தான் வந்துச்சு, பட் ஆனா கீழே வந்துருச்சு. சாரி, நான் தானே சாப்பிட போறேன், எப்படி இருந்தா என்ன. அழுகுறான். ஏய் அல்லவேலடா. கீழே வந்துருச்சு. ஐயோ, இதுகளும் சரி பண்ணதே. நல்லா தெரியுதா? முத தோசை நல்லா இருக்கு, வாசனையாவும் இருக்கு. பட் ஆனா ஒரு தோசைலாம் இந்த உடம்புக்கு பத்தாது. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நல்லா சாப்பிட்றவன என்னடா இவ்வளவு குண்டா இருக்கிறேன்னு சொல்லும் இந்த உலகம். அதுவே ஒல்லியா சாப்பிடாம சப்பையா இருக்கிறவன என்னடா ஒழுங்கா சாப்பிட மாட்டியான்னு கேட்கும். அதனாலதான் எவன் சொன்னா உங்களுக்கு என்ன, எவன் பேசினா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பசிச்சுதா நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்றதுதான் கேட்டுதான் தலைவா. இப்போ நம்ம தோசையை சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்பலாம் நல்லா சமைச்சிருக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை, டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு இறங்கி வாய் ஓகே தான். நான் சமைச்சதில்ல, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டு. பொய் சொல்கிறேன்னு எனக்கே தெரியும், பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, ஓரளவுக்கு சாப்பிட்லாம்.
பசி இல்லை. பாய்.